வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கீப் கெஸ்ஸிங் கேரளா லாட்ரி யூடியூப் சேனல். கேரளா லாட்ரிக்கான கெஸ்ஸிங் நம்பர் தான் நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கீங்க. டெய்லி இதே மாதிரி கண்டினியூஸ் வீடியோக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த கேரளா லாட்ரி சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. கவனமாக விளையாடுங்க. இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை படித்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம நாளைக்கான கெஸ்ஸிங்கை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்த ரிசல்ட்டும் நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கும் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ரீகேப் பார்த்துட்டு நம்ம நாளைக்கான கெஸ்ஸிங் நம்பருக்குள்ளே போகலாம். நாளைக்கான கெஸ்ஸிங் எப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா 787 அப்படின்றது தான் வந்து இன்றைக்கான வின்னிங் ரிசல்ட். சரிங்களா? இந்த 787 அப்படின்ற நம்பர் வந்து அவன் கரெக்டாக வந்து ஒரு இதை வந்து ஃபாலோ பண்ணியிருக்கான். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரலில் வந்து என்ன நம்பர்லாம் வந்து அவன் அடிச்சிருக்கானோ அதுபடி தான் வந்து இன்றைக்குமே வந்து அந்த நம்பர் வந்து, அதாவது 778 அப்படின்ற நம்பர் தான் வந்து அந்த 78 வந்து 87 அப்படின்னு சொல்லி திருப்பி பிசியில் வந்து 78 அப்படின்னு சொல்லி அதை திருப்பி பிசியில் 87 அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பான். நம்ம கொடுத்த கெஸ்ஸிங் பார்த்தீங்க அப்படின்னா 012 இல்லைன்னா 032 வரும் அப்படின்னு சொல்லி நேற்று நம்ம வந்து ஒரு கெஸ்ஸிங் வந்து கொடுத்துருந்தோம். பிசியில் வந்து 12 இல்லை 32க்கு வந்து நாளைக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி தான் வந்து இந்த கெஸ்ஸிங் வந்து நம்ம கொடுத்துருந்தோம். கண்டிப்பாக இந்த நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பிசியில் 12 அப்படின்னும் இல்லை 32மே இன்னுமே பெண்டிங் இருக்குது. ஸோ பிசியில் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. பிசியில் 12 அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நான் இன்றைக்குமே அந்த கெஸ்ஸிங் வந்து எடுத்து வச்சுருந்தேன். ஆனால் நம்ம நேற்று கொடுத்துட்டோம் அப்படின்றதுனால தான் 12 வந்து இன்றைக்கி கெஸ்ஸிங் கொடுக்கல. இன்றைக்கி வந்து ஒரு பேட்டர்னில் வந்து கெஸ்ஸிங் வந்து வரப்போகுது. அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், ஒரு 2 நாளாகவே வந்து ஒரு சின்ன பேட்டர்ன் வந்து அவன் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கான். அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த 637, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 627, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 778, 787. அதன்படி பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு ஒரு வேளை இந்த 496 அப்படின்ற நம்பர்லேருந்து ஒரு நம்பரை வந்து அவன் எடுக்கிறான் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த 96 வந்து திருப்புவான் அப்படின்றது எனக்கு ஒரு கெஸ்ஸிங் இருக்குது. அதனால தான் வந்து இந்த 96, ஏன்னா எப்பயுமே வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 637 அப்படின்னு இருக்கீங்களா, அந்த 637 தான் வந்து அவன் டைரெக்டாக வந்து ஏசியை வந்து 67 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டான். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 77, ஏசி பார்த்தீங்கன்னா 77, ஏன்னா 77 வந்து டைரெக்டாக வந்து 77 அப்படின்ற நம்பரும் வந்து வந்துருச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 496, இந்த 496லேருந்து கண்டிப்பாக வந்து டைரெக்டாக கொடுப்பேன். ஏன்னா வந்து கெஸ்ஸிங் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு பேட்டர்னில் எடுக்கிறோம் அப்படின்னா அதை விட டிஃப்ரெண்ட்டான பேட்டர்னை தான் வந்து வின்னிங் அடிக்கிறான். ஸோ அதனால் வந்து நம்ம யோசிக்கிற மாதிரியே வந்து கேமரும் யோசிக்கிறாங்க அப்படின்னா நம்ம இந்த பேட்டர்னில் யோசிக்கும் போது அவங்களும் யோசிப்பாங்க இல்லைங்களா. ஸோ இந்த டைரெக்டாக அடிக்கிறதுக்கு பதிலாக கொஞ்சம் வந்து அவன் திருப்பி அதோட பவர் நம்பரை வந்து, அதாவது 96ஓட பவர் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 41, இந்த 41 வந்து டைரெக்டாக அடிக்காமல் கொஞ்சம் வந்து திருப்பி, அதாவது இந்த 496 அப்படின்ட்டு இருக்கீங்க இல்லைங்களா. ஸோ இந்த 4 வந்து அவன் திருப்புறான் அப்படின்னா 9 அப்படின்ற நம்பர் தான் வரும். இந்த 1 திருப்புறான் அப்படின்னா அதாவது 6 திருப்புறான் அப்படின்னா 1 தான் வரும். ஓகேங்களா. அது அந்த 2 நம்பருமே வந்து சேமாக இருக்கிறதுனால இந்த 4க்கு பதில் வந்து நாளைக்கு பிசியில் ஒரு 19 அப்படின்ற நம்பர் வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா. அந்த 19 அப்படின்ற நம்பர் வருதுன்னா பிசியில் நாளைக்கு 19 அப்படின்ற நம்பர் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். பிசி 19ன்றது ஒரு ஸ்ட்ராங்கான நம்பரு. சரிங்களா. ஸோ பிசி 19 நாளைக்கு ஒரு ஸ்ட்ராங்கான நம்பராக வந்து வந்திருக்கு. இந்த 496, இந்த 49, 496லேருந்து ஏதாவது ஒரு நம்பரை வந்து அவன் திருப்புறான், ஒரு பவர் நம்பர் கொடுக்குறான் அப்படின்னா 19 ஒரு நல்ல நம்பராக இருக்குது. ஏன்னா 12 வந்து ஏற்கனவே வந்து கெஸ்ஸிங்கில் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ 12க்குமே ஒரு வாய்ப்பு இருக்குது. 12 ஏன் சொல்கிறேன் அப்படின்னா 12 வந்து ஒரு வீக்லி சார்ட்டில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த 19 வந்து இந்த 496க்கு 19 அப்படின்னு வந்து பிசியில் வந்து நாளைக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா ஏபி போர்டு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிசி போர்டில் வந்து ஏபி போர்டில் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா போன வாரம், அதாவது 2 வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து 41, இங்கேயும் பார்த்தீங்கன்னா 41, ஏபி 41, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த வாரமே பார்த்தீங்கன்னா பிசியில் ஒரு 41, இந்த 1 பி போர்டு வந்திருக்கிறதுனால. அதே மாதிரி இங்கே பாருங்கள், பிசியில் வந்து ஒரு 71, அதை வந்து நாளைக்கு ஏபியில் வந்து 71, ஏன்னா நம்ம ஏற்கனவே பிசியில் வந்து ஒரு 19 அப்படின்னு சொல்லி நம்ம கெஸ் பண்ணி வச்சுருக்கிறதுனால இங்கே வந்து அவன் வந்து இந்த 71 வந்து திருப்புறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து 71 வந்து திருப்புறான் அப்படின்னா ஏபி போர்டில் வந்து 71 அப்படின்னு திருப்பலாம். ஸோ 719 அப்படின்ற ஒரு
ஒரு கெஸ்ஸிங் நம்பர் வந்து நாளைக்கு ஒரு பக்காவான பேட்டர்னில் வந்து நிற்கிது. அதோட இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு 19 இருக்குது. ஸோ அந்த 19 திருப்பி அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் 719 இல்லை ஒரு வேளை வந்து இந்த 7 வந்து திருப்புறான். ஏன்னா 771 அப்படின்றதான் வந்து நம்ம கெஸ்ஸிங்கில் வந்து எடுக்கிறோம். அப்படி எடுக்கும்போது இந்த 771 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 71 வந்து நம்ம ஏபியில் வந்து வச்சுட்டோம். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த 7 திருப்புறோம் அப்படின்னா ஒரு 12க்குமே வந்து வாய்ப்பு இருக்குது. 712 719 அப்படின்னு ஏன்னா பிசியில் வந்து 19 12 ரெண்டுமே வந்து நேற்று வந்து 12 கொடுத்ததுனால இன்னைக்கு 719 அப்படின்ற ஒரு கெஸ்ஸிங் நம்பரை வந்து உங்களுக்கு நாளைக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால் நான் வந்து 19 அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். அதோட இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இந்த 19 ஏன் கொடுக்குறேன் அப்படின்னா நமக்கு வந்து வீக்லி அதாவது மந்த்லி சார்ட்டில் 19 அப்படின்றது வந்து ஏபியில் வந்து 2 வாட்டி வந்து போன மாதமே வந்து ஏபியில் வந்து ஒரு 19, அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதமும் வந்து ஏபியில் ஒரு 19 அதாவது 119 அப்படின்னு ஒரு நம்பருமே வந்து அடிச்சிருக்கான். அந்த 191 அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 197 ஓகேங்களா. இந்த 2 ஏபிக்குமே வந்து ஒரு பிசியில் வந்து ஒரு 19 வந்து எக்ஸ்பெக்டடு. அது நாளைக்கு வந்து பிசியில் கரெக்டாக இருக்கிறதுனால தான் வந்து ஒரு 719 அப்படின்ற ஒரு சிங்கிள் ஷார்ட் நம்பரை வந்து உங்களுக்கு நாளைக்கு கெஸ்ஸிங்கில் வந்து நான் கொடுக்குறேன். அதோட இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இந்த 19க்கு கொடுக்கறதுக்கு இன்னொரு ரீசன் என்னன்னா எல்லாத்துலேயுமே வந்து அவன் 91 19 ஏசிலையுமே வந்து 19 அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பான். பிசியில் 19 அடிக்கலை. அதோட இந்த 496க்கு ஏன்னா அவன் போன மாதம் அதாவது ஏப்ரல் மாதம் ஒரு மாதம் விட்டு ஏப்ரல் மாதத்துல தான் வந்து கரெக்டாக வந்து வின்னிங் வந்து எடுத்துகிட்டு இருக்கான். 637 777 78 496 இந்த 496லேருந்து நாளைக்கான ஒரு வின்னிங் ரிசல்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நமக்கு நாளைக்கு ஒரு 19 அப்படின்ற ஒரு நம்பர் வந்து வரத்துக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. இங்கே வந்து ஒரு பிசி 19 இங்கே ஏபி 19 அதே மாதிரி இங்கே பண்ணிட்டிங்கன்னா ஏபி 19. ஸோ நம்ம நாளைக்கு ஒரு பிசி 19 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த மாதம். அதுவும் இல்லாமல் வாரம் தொடக்கன்றதுனால நம்ம வந்து அந்த 19 வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அவன் கண்டிப்பாக வந்து இந்த 787 அப்படின்றது நம்பர்லேருந்து நமக்கு ஒரு நம்பரை எடுக்கிறான்னா அந்த 496லேருந்து தான் எடுப்பான். அந்த 496 அப்படின்றத வந்து கரெக்டாக வந்து பவர் நம்பராக எடுக்கிறான் அப்படின்னா நமக்கு 4க்கு 9 தான் வரும். இந்த 9க்கு 4 வரும். ஸோ கண்டிப்பாக வேறு நம்பர் திருப்புறான் அப்படின்னா இந்த 19 வந்து கொடுக்கறதுக்கும் 4 வந்து விடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 719ன்றது ஒரு சிங்கிள் ஷார்ட் நம்பராக வந்து நாளைக்கு கெஸ்ஸிங்கில் நல்லாவே வந்திருக்கிறதுனால நீங்கள் அந்த நம்பரை ட்ரை பண்ணிக்கலாம். 12 வந்து நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் வந்து 12 வந்து நான் கொடுக்கல. நீங்கள் ஃபாலோ அப் பண்ணிக்கோங்க. ஃபாலோ அப் பண்ணிங்க அப்படின்னா ஒரு சில செட் ஆஃப் நம்பர் வந்து உங்களுக்கு கெஸ்ஸிங்கில் வந்து இருக்கும். நீங்கள் அந்த பேட்டர்னை வச்சு நாளைக்கான ஒரு கெஸ்ஸிங் நம்பரை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். 712 இல்லைனா 719 அப்படின்றத வந்து பிசியில் வந்து 12 19ன்ற நம்பர் வந்து கரெக்டான பேசிக்ஸில் நிற்கிறதுனால உங்களுக்கு நாளைக்கு இந்த கெஸ்ஸிங் வந்து நான் கொடுக்குறேன். இந்த நம்பர்லேருந்து ஒரு நம்பரை சூஸ் பண்ணி கேம்லாம் எடுத்து ஆடுங்க, கவனமாக விளையாடுங்க சரிங்களா. ஸோ கேமை பொறுத்த வரைக்கும் எந்த டைமில் என்ன மாதிரி திருப்போம் அப்படின்றது ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருக்கும். ஏன்னா நிலையாக இதுதான் வந்து கேமில் வரும், இதான் வந்து வின்னிங் வரும் சொல்லி கன்ஃபர்மேஷனில் எந்த நம்பருமே நம்மளால் கொடுக்க முடியாது. முழுக்க கெஸ்ஸிங் மட்டும்தான் சரிங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்து கவனமாக ஃபாலோ அப் பண்ணி என்னென்ன நம்பர் வரும்னு சொல்லி கேமை வந்து ஜாலியாக விளையாடுங்க சரிங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு ரிசல்ட் வந்ததும் இது மாதிரி ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் கீப் கெஸ்ஸிங். நன்றி, வணக்கம்.